பொன் வில்சன் சார், திமுக இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக இன்னைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்கக்கூடிய நேரத்திலேயே அவர்கள் ஒரு கவனத்தை ஈர்ப்பது போல நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்? இப்போது திமுக வந்து கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், கவர்னர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் அவருக்கு இருக்கணும், ஒரு நடத்தை விதிகள் அது வரையறுக்கப்படணும். எம்பிகளுடைய கூட்டம், எம்பிகளுடைய கூட்டத்தில். அடுத்தது என்னென்னா, கால நிர்ணயம் வைக்கணும் அப்படின்னு, அவங்களுக்கு டைம் ஃப்ரேம் வேணும் மசோதாக்களுக்கு அப்படின்றதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இயற்கையாகவே வந்து நீதிமன்றத்துக்கு வருகிறது. ஏன்னா 2 வழக்கு வந்து திமுக வந்து போட்டது. முதல் வழக்கு என்ன அப்படின்னா, கவர்னர் வந்து மசோதாக்களை தேவையில்லாமல் காலதாமதப்படுத்துகிறார், ஜனாதிபதிக்கு அனுப்புகிறார், தன்னுடைய எல்லையை மீறி நடக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு வந்து இந்த மாதிரி துணைவேந்தர் நியமன மசோதாக்களை கொடுக்கலன்றது. இப்போ என்ன அப்படின்னா, திமுக சொல்வது முற்றிலும் சரியான விஷயம். என்றால் கவர்னருடைய எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல வந்து எல்லா கட்சிகளும் வந்து பிஜேபியை தவிர எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் காங்கிரஸும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பிஜேபியும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கவர்னர் வந்து ஆளுங்கட்சி, மத்திய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு ஆட்சிகளை கடந்த காலங்களில் கலைக்கிறது, வரம்பு மீறி செயல்படுது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம பார்த்தோம். இந்த பிரச்சனை வந்து இதற்கு ஒரு முடிவு வரணும். ஆனால் என்னென்னா, அரசியல் சாசன சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரே ஏரியாவாக தான் இருக்குது. புரியுது. ஆமாம். இப்போ ஆர்டிகல் 200 அப்படி எடுத்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் சட்டம் இயற்றும்போது இந்த அளவுக்கு சிக்கல் இருக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கலாம். அதில் என்னன்னா 3 அசன்ட் தான். அதாவது ஒரு மத்திய மாநில அரசுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு லிங்க்கு, ஒரு லாக் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். 2 பேருக்குள்ள ஒரு லாக் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட சுதந்திரங்கள் 2 பேருக்கும் இருக்கணும். அதே நேரத்தில் 2 பேருக்குள்ள ஒரு லாக்கும் இருக்கணும் அப்படின்றது. அதுதான் வந்து நம்முடைய 4 ஜனநாயக தூண்களும் அப்படித்தான். ஒன்றுக்கு ஒன்று தனித்தனி சுதந்திரம், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக்கிங் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஃபெடரல் செட்டப் நம்முடைய அரசாங்கம். அப்போ வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற அரசாங்கம் வந்து முழு அதிகாரம் மத்தியத்திலையும் இருக்கக்கூடாது, முழு அதிகாரம் மாநிலத்துக்கு இருந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் வந்து அந்த ஒரு லிங்க்குக்காக கவர்னர் பதவின்றது இருக்குது. அவருக்கு கொடுத்துருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு நாட்டின் முதல் குடிமகன் இல்லைன்னா ஒரு மாநிலத்தின் முதல் குடிமகனாக இருக்கிறீங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு ஆர்டிகல் 200 கொடுத்துருக்கிறது பிரகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மாநிலத்தில், அதுக்கு தான் முழு உரிமையே இருக்குது. 100க்கு 100 தவறு செய்தாலும் அந்த அரசாங்கம் தான் செய்யணும், சரியாக செய்தாலும் அந்த அரசாங்கம் தான் செய்யணும். அதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு முழு உரிமை இருக்குது. அதை பாதுகாக்க வேண்டியது சட்டத்தின் கடமை. அவங்க தவறு செய்தால் சட்டம், மக்கள் ரெண்டுமே தீர்ப்பு கொடுப்பாங்க. சரியா செய்தால் சட்டம், மக்கள் ரெண்டுமே பாராட்டுவாங்க. அது வேற விஷயம். ஆனால் கவர்னர் வந்து தேவையில்லாமல் தலையிடக்கூடாது. அப்போ ஒரு ஃபார்மல் ஒரு ரிப்போர்ட் எப்படின்னா, அதுதான் வந்து கவர்னருக்கு மசோதாக்களை அனுப்புறது. அந்த மசோதாக்களில் பெரிய அளவில் வேறுபாடு இல்லைன்னா, அதாவது இந்தியாவில் ஏற்பட்ட சட்ட திட்டங்களுக்கு மாறாக அந்த மசோதா இருக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மசோதா மேலே விளக்கம் கேட்கலாம், இல்லைனா திருப்பி அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறது, மத்திய அரசு யூனியன் பட்டியலில் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குதுல்ல, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்களுக்கு, அந்த விஷயங்களுக்கு எதிராக இருக்கிறது, நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்களுக்கு எதிராக இருக்கு, அப்போனா வந்து நீங்கள் அதை திருப்பி அனுப்பலாம். இப்போ 3 விஷயம்தான். ஒன்று, நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் அந்த மசோதாவுக்கு. அப்படி இல்லை, யூ கேன் வித்ஹோல்ட் த அசன்ட், அதை வந்து நிறுத்தி வைக்கலாம். எதற்காக நிறுத்தி வைக்கலாம்னா, ஜனாதிபதிக்கு அனுப்புறதுக்காக நிறுத்தி வைக்கலாம். இதுதான் அதில் கொடுத்துருக்கு. அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் யூ கேன் வித்ஹோல்ட், அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடலாம். ஒருவேளை அப்படி ஒப்புதல் 2வது முறையும் அந்த மசோதா திருத்தப்படாமல் அப்படியே திருப்பி அனுப்பினாலும், திருத்தப்பட்டு அனுப்பினாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கவர்னரின் கடமை அப்படின்றது தான் அரசியல் சாசனத்தில் இருக்குது. ஆனால் நம்ம கவர்னர் அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, as soon as possible இது டைம் ஃப்ரேம் கிடையாது. இது ஒரு வார்த்தை கிரே ஏரியா. அதே மாதிரி ஆர்டிகல் 163 இருக்குது, he can act under the advice of the ministers அப்படின்னு இருக்குது. அப்புறம் he can decide under his discretionary powerன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த டிஸ்கிரிஷனரி பவருக்கு என்ன வார்த்தை?
இதுதான் இப்ப நீதிமன்றம் வந்து அந்த கிரே ஏரியாஸை டச் பண்ணி தான் 6 கேள்விகள் மிக தெளிவாக கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, மசோதாவை திருப்பி அனுப்ப கவர்னர் காரணம் சொல்ல வேண்டுமா? ஓகே. ஆனா ஆர்டிகல்ல இருக்குது என்னன்னா, அவர் திருப்பி அனுப்புனா யூ மஸ்ட் சென்ட் a மெசேஜ், அதாவது டெக்ளேர் வெதர் யூ ஆர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங், அதாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல ரிஜெக்ட் பண்றீங்களான்னு நீங்க வந்து ஒரு மெசேஜை கொடுக்கணும். அந்த மெசேஜ் செய்தின்றது அந்த செய்தின்றது வந்து நான் திருப்பி அனுப்புகிறேன்ற வார்த்தையை மட்டும் போடணுமா, இல்லை எதற்காக திருப்பி அனுப்புகிறேன் இதை மாற்றுங்கன்னு அந்த பரிந்துரையை செய்யணுமான்றதுதான் நீதிமன்றம் கேட்குது. ஓகே, புரியுது. அந்த வார்த்தையை சேர்க்கணுமா, அதாவது மசோதா திருப்பி அனுப்ப கவர்னர் காரணம் சொல்ல வேண்டுமா? அடுத்த கேள்வி என்னன்னா, 2வது முறை நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பலாமா? இப்போ முதல் நிறைவேற்றீங்க, அதை நீங்க திருப்பி அனுப்பிட்டீங்க. அவங்க ரிட்டர்ன் கொடுத்த பிறகு உங்களுக்கு திருப்பியும் அந்த மசோதாவை சட்டமன்றம் தீர்மானிச்சு உங்களுக்கு கொடுக்குது, அதை நீங்க கவர்னருக்கு அனுப்பலாமா? அது எப்படி அனுப்ப முடியும்? அனுப்பலாமா? அது அனுப்ப வழி இல்லையா? அப்ப முதல்ல நீங்க அனுப்பியிருக்கணும்ல. ஓகே. ஒருவேளை திருத்தம் செய்யப்பட்ட மசோதாவா இருந்தா அனுப்பலாமா? ஓகே. நீங்க ஒரு கிளாரிட்டி கேட்குறீங்க, அந்த கிளாரிட்டி சரியா இல்லாம வேற ஒரு கிளாரிட்டியா அந்த மசோதா திருத்தப்பட்டு அனுப்புறாங்க, அப்போ நீங்க அனுப்பலாமா? அந்த அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒருவேளை திருத்தப்பட்ட மசோதாவை கவர்னருக்கு அனுப்பலாம், நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பலாமா? அது ஒரு கேள்வி. அதுதான் நம்ம நீதிமன்றம் கேட்குது. திருத்தப்பட்டதும் புதுசா இருக்கு. இப்போ நீங்க அப்படியே உங்களுக்கு கொடுத்தா நீங்க கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது முதல் தடவை அனுப்பியிருக்கலாமே. அப்போ நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கறீங்கன்றது வெளிப்படை தன்மையோட தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு சொல்லணும். அந்த மசோதாவை என்ன இருக்குது, என்ன பரிந்துரை பண்றீங்க, என்ன ஆல்டரேஷன் பண்ணணும், எதுக்காக டோட்டலா நெகேட் பண்றீங்க, அதை நீங்க சொல்லணும். அடுத்தது, எல்லா மசோதாக்களையும் கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பலாமா? ஓகே. நீங்க இதுல நிறைய மசோதா கவர்னருக்கு அனுப்பிட்டீங்க, எல்லா மசோதாவுக்கும் கவர்னர் அனுப்பலாமா? குறிப்பா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கவர்னருக்கு அனுப்பலாமா? அடுத்தது, கால வரையறை வேண்டுமா, டைம் ஃப்ரேம் வேண்டுமா? முக்கியமான கொஸ்டின் தான். இதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஜனநாயக நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய இக்கட்டை மத்திய அரசின் பிரதிநிதியாக இருக்கிற நம்ம கவர்னர் ஏற்படுத்துற நிறைய இடத்துல இந்த இக்கட்டு தான், இந்த தொல்லை தான். என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை முடக்கிற வேலையை பின்படியாக கவர்னர் பார்க்கிறார். இது எல்லா இடத்திலும் நடக்குது, எல்லா காலத்திலும் நடக்குது. இதைத்தான் வந்து இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்கறாங்க. அப்ப அரசியல் சாசனத்துல இதற்குரிய திருத்தங்கள் நீங்க கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க கேட்கறது. 5வது கேள்வி என்னன்னா, கவர்னர் பவுண்ட் அசெண்ட் தி பில் பாஸ் பை தி அசெம்பிளி ஃபார் தி செகண்ட் டைம். 2வது அனுப்பப்பட்ட பில்லை வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணணுமா? இது ஒரு இது கேள்வி. மேண்டேட்டரியா கண்டிப்பா பாஸ் பண்ணி தான் ஆகணுமா, இல்ல அவர் அதை நிறுத்தி வைக்கலாமா அப்படின்றது. அடுத்தது, கவர்னர் ஜனாதிபதி கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? ஜனாதிபதிட்ட பில்ல போயிருது, ஒரு ஜனாதிபதிக்கு இந்த டைம் ஃப்ரேம் வேணுமா? ஜனாதிபதி இஸ் பவுண்ட் டு ரிட்டர்ன் தி பில், ஆர் ஜனாதிபதி இஸ் வித்ஹோல்டிங் தி பில், ஆர் ஜனாதிபதி இஸ் கீப்பிங் தி பில் பெண்டிங். அவரும் இதே மாதிரி செய்யலாமா? அப்ப ஜனாதிபதி கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், கவர்னர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்றது. இந்த 6 கேள்விகளை மிக அருமையாக நீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்குது. இது இந்தியா மொத்தத்திற்கும் ஒரு உதாரணமாகிடும். விடைகள் சரி, அதாவது 2 அரசாங்கத்துக்கிட்டையும் கேட்கறாங்க, கவர்னர்கிட்டையும் கேட்கறாங்க. அவங்க யாரையும் பெருசா பழி சொல்ல, அரசாங்கமும் இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கட்டும், கவர்னரும் இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கட்டும். 2 பேரும் கொடுத்தா இதுல மிகப்பெரிய பிரச்சனை தீர்க்கப்படும். குறிப்பா மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் அதாவது செயல்படுவதற்கு ஒரு வழிவகுக்கும்.